22 ஜூன் 2025 அப்ப அமெரிக்கா வந்து ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நடத்தினாங்க. இப்போ நம்ம அதை பத்தி வந்து பேச போறது இல்ல. அதுல அமெரிக்கா யூஸ் பண்ண B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ஏர்கிராஃப்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வகையான ஏர்கிராஃப்ட் வந்து உலகத்திலே மொத்தம் 20 தான் இருக்கு. அதுவுமே அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. இந்த ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா மொத்தம் 7 விமானங்களை வந்து பயன்படுத்தல. இந்த ஒரு விமானத்தை தயாரிக்கவே சுமார் 16,000 கோடி வந்து செலவாகுமா. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விமானத்தை ஆப்ரேட் பண்ண 1 ஹவருக்கு 1 கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. 7 விமானத்தை யூஸ் பண்ணி மொத்தம் 18 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. அப்புறம் நினைச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய செலவை எடுத்து அதை வந்து நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு சப்போர்ட்டா F-18 சூப்பர் ஹார்னட் 4th ஜெனரேஷன், F-22 F-35 5th ஜெனரேஷன் ஜாம் பண்றதுக்கு EA-18G கிரவுலர் 4th ஜெனரேஷன், அப்புறம் 18 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும்ல, அதனால ரீஃபில் பண்றதுக்கு USS ஜார்ஜியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சப்மரீனையும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ணப்பட்ட பாம் என்ன அப்படின்னா GPU-57A அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான பாம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டருக்கு மேல இருந்து டிராப் பண்ணுவாங்க. அப்படி டிராப் பண்ணக்குள்ள பூமிக்கு அடியில சுமார் 200 அடிக்கு கீழே போய் வெடிக்கும். மொத்தம் 14 GPU-57A வந்து பயன்படுத்திருக்காங்க. அப்படின்னா நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு பாம்பும் வெடிச்சுன்னா சுமார் 2 டன் TNT எக்ஸ்ப்ளோஷனுக்கு சமம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்